ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஜெயகோப்படை 5th வந்து பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். எதில் இருந்து சின்னமாக கண்டிப்பானா இல்லை வச்சுருந்துருப்போன்னா உங்களுக்கு ஜெயகோப் வந்து ஓகே சொல்லியிருந்திருப்பான். நீங்கள் அவனுக்கு பச்சைக்கன் கொடுத்துருப்பீங்க. அதோட்டமா சென்னெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போது உங்களை தான் காட்சோம். உங்கள் தம்பி வந்து ஊருக்குலாம் ரெடியாகி நின்றுச்சுருக்கான். நீங்கள் கேஷுவலாக வெளியே வரீங்க. உங்களை பார்த்துட்டு கிளம்பலையா அப்படின்னு சொல்லான்னு கேட்குறான். நீ இப்போ ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லான்னு சொல்கிறீங்க. உங்கள் தம்பி என்னாச்சு, ஏன் திடீர்னு அப்படின்னு சொல்லான்னு கேட்குறானா. நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா தோணுது, எப்படியும் அங்கே வந்து சும்மா தான் இருக்க போகிறேன். இப்போ தான் காலேஜும் முடிஞ்சிருக்கு, ஸோ இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லான்னு சொல்கிறீங்க. உங்கள் தம்பி வேறு எதுமா அப்படின்னு சொல்லான்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லான்னு சொல்கிறீங்க. உங்கள் தாத்தா பாட்டிலாம் அங்கே தான் இருப்பாங்களா? அவங்க ஏழை அதே பிள்ளை இங்கே இருக்குதுன்னு ஆசைப்படுதில்ல, நீ எது கூட சும்மா கேள்வி கேட்டுருக்க? நீ கிளம்புறதுனா கிளம்பு, இல்லையா நீ எங்கே தங்கு அப்படின்னு சொல்லான்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஸ்கூலில் வேலை இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்குன்னு தோணுது, நான் இங்கே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சொல்கிறீங்க. உங்கள் தம்பியும் ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொன்னால் தான் லுக் விட்டு உங்களமா சந்தேகமாக பார்த்துட்டு எங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் ஸ்டில் உங்கள் தம்பிகிட்ட கூட நம்ம ஜெயகோப் ஓகே சொன்ன விஷயத்த சொல்லலை. ஏன்னா சொல்லிக்கலாம், இப்போவே சொல்ல வேணாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீ தான் அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜெயகோப் கிட்ட காமிச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்ருக்கான். நம்ம எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவர்றா, உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லான்னு கேட்குறான். நம்ம ஜெயகோப் யோசிச்சு தான்டா முடிவு பண்ணியிருக்கேன், எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது. பாவண்டா அந்த பொண்ணு, அம்மா இல்லாமல் அம்மா பாசத்துக்கு எங்குதுடா. என் மூலியமா அவள் அம்மாவை பார்க்குறான்றப்போ எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறான். அதெல்லாம் சரி, இதை வெளியே அவனுக்காக தெரிஞ்சுன்னு என்னென்ன பிரச்சனை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். அது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கலான்னு எப்பட்றா? உனக்கு நல்லாவே தெரியும் அவங்க யார் நம்ம யாருன்னு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பிரச்சனையும் உனக்கு தான் வரும். பார்த்துக்கலாம் மச்சான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்கேன். அந்த பிள்ளை இதுக்கு மேலேயே சந்தோஷமாக இருக்கணும்டா, அவ்வளோதான் என்னோடய ஆசை. அந்த பொண்ணு நானும் சேருவோமா இல்லையா, இல்லை அந்த பொண்ணு விளாடுதா, இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இருக்கிற வரையும் அந்த பொண்ணு என்ன அவங்க அம்மாவை நினச்சி கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. நம்ம சிம்மன் சரி, அந்த பொண்ணை விட உன் மனசுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உனக்கு உண்மையிலே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சும்மா நீ கேட்குறானா. நம்ம ஜெயகோப் எனக்கு லவ் பண்ணுறேன்னா என்னன்றது தெரில மச்சான், ஆனால் என்றைக்கு உன் மூலிமா என் அம்மாவை பார்க்குறேன்னு எனக்காக ஒரு பொண்ணு கதறி எழுதிச்சோ, அன்னிலேருந்து அந்த பிள்ளை மேலே ஏதோ ஒரு சாஃப்ட்கான்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஆனால் ஜெயகோப் மச்சான் விடுங்கடா, நான் யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என் கூட இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நாங்களாம் ரெவண்டாக இருப்பா, சரி விடு, நீ ஏதோ யோசிச்சுட்ட, முடிவு எடுத்துட்ட, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், ஹாப்பியாக இருந்தால் சரி தான். ஆனால் சேஃபாரு, கண்ட மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒரு சுற்றிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான். சரி, அடுத்து என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்லை, எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு கூட தெரில, நீங்கள் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஜெயகோப். உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் மச்சான் அப்படின்னு ஜிம்முன்னு சொல்கிறான். ஆமாம், இவன் தான் ஊருக்குள்ளே செருப்படி வாங்கி வச்சுருக்கான், அவன்கிட்ட கேளு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கான். இவனுங்க அப்படி இங்கே ஃபன் பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஜெயகோப்புக்கு வந்து ஃபோன் வருது. வேறு யார், நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க, நம்ம பேசலாம் அதுக்குள்ளேவா அப்படின்னு மாதிரி ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஜெயகோப் ஃபோன் எடுத்துகிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்கள் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சும்மா பசங்க கூட
நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? எங்கெங்க இருக்கீங்க? உன் வீட்டில் தான், உன் கட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏங்க அங்கே எதுக்குங்க போனீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சும்மா மாமனார் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அலறிட்டான். ஏம்மா சும்மா இருமா, கையை கால் வச்சுட்டு சும்மா இருமா, வாயை வச்சுட்டு சும்மா இருமா, இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன், எங்கேயும் போயிடாத, எதையும் உளறி கிளறி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக வீட்டுக்கு வந்து வர்றான். என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. வர்ற வழியில தான் சொல்கிறான், டே அந்த பிள்ளை என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கடா அப்படின்னு மாதிரி. அவனுங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் தான் போலையே, நீ ரொம்ப பாவண்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கானுங்க ஜேகோப்பை. ஜேகோப்பும் வர்றான். வந்து பார்த்தா வீட்டில் வந்து ஜேகோப்போட அம்மா அப்பா இல்லை, ஏன்னா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நீங்களும் ஜேகோப்போட தங்கச்சியும் தான் இருக்கீங்க. ஆனால் என்ன இவன் வந்துட்டு இன்னைக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாளா. இவன் அவங்கள பார்த்துட்டு, இவங்க இவங்களா, இவங்க ஜமீன் வீட்டு பொண்ணு, என்னோடய ஃப்ரெண்டு, லாஸ்ட் டைம் வரப்போ தான் பேசி ஃப்ரெண்டானோம், இன்றைக்கி என்னை பார்க்க வந்திருக்காங்க, ஊருக்கு வந்துருந்தாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஓ சரி அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி உனக்கு எதுவும் வேணுமா, நான் அவங்களுக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாளா. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ரூம்குள்ளே வந்து போகிறான். நீங்கள் போகிற அவனையே தான் ஒரு மாதிரி சிரிப்பு அடக்கிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இந்த பொண்ணு இந்த பக்கம் சமையல் கட்டுக்கு போயிடுதா. நீங்கள் மெதுவாக ஜேகோப்போட ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. நம்ம ஜேகோப் பின்னாடி திரும்பி நின்றுருப்பான். நீங்கள் அவனை அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப் லைட்டாக விட்டுருச்சு. எங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அவங்க தங்கச்சி சமையல் கட்டில் இருக்குது. பாத்திரப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் பார்த்தா பழக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டில் ஹக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஜேகோப், ஏங்க உங்கள் அளவுக்குலாம் எனக்கு தெரியும் இல்லைங்க, கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. மெதுவாக அவங்க கேட்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் பாரு, எனக்கு அவள் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பேசுகிறத கேட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை, அது சரியான கோல் மூட்டி எங்கள் அம்மா பாட்டை போட்டு வச்சோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் இன்னும் சிரிக்கிறீங்க. என் நிலமை அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை அவன் கையை வச்சு க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் கையிலே கிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப் உங்கள் ஐஸை வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் நம்ம ஜேகோப்பை அங்கே இருக்க கட்டில் தள்ளி அவன் மடியில் வந்து உட்காடுறீங்க. நம்ம ஜேகோப் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் யாரும் பார்த்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி பயப்படுறியே, உன்னெல்லாம் வச்சு எப்படி அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகோப் சொந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க இவ்வளோ பயம் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் ஸ்டில் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜேகோப்போட கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப், எங்க வேணாமே, இங்கே வேணாமே அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தி, அவன் கண், அவன் மூக்கு அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகோப்பும் வேணான்னு சொல்கிறான், பட் இருந்தாலும் வாங்கிக்கிறான். நீங்கள் ஐ லவ் யூ ஜேகோப் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப் மீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் பயத்தை நான் போக்கட்டா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவன் கொஞ்சம் எந்திரிச்சாலே என் பயம் போயிடும் அப்படின்னு மாதிரி வெளியே யாரும் வராங்களான்னு பார்த்துட்டே சொல்கிறானா. நீங்கள் அவளோட சீக்கை பிடிச்சி திருப்பி அவள் லிப்ஸ்லேயே பச்சக்கரை வைக்கிறீங்க. நம்ம ஜேகோப்புக்கு இன்னும் தான் கை கால் உதற ஆரம்பிச்சிடுது. நீங்கள் அப்படியே பிக் பண்ணிட்டு எந்திரிக்க வந்து சரிங்க. நம்ம ஜேகோப் உங்களை ரொம்ப ஸ்டன்னான மாதிரியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து விங்க் பண்ணிட்டு ஒரு கிசி ஸ்மைலியை போட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட வந்து போகிறீங்க. அவள் சமையல் பண்ணுறா, நீங்கள் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி ஸ்கூல் போகலையா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா. இல்லை, எனக்கு எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க, ஒரு மாதம் கழிச்சு தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஓ சரி, உங்கள் அண்ணன் எங்கேயும் வேலைக்கு போகல அப்படின்னு வந்து கேட்குறீங்களா. எங்கள் அண்ணன் எப்போயாவது தான் வேலைக்கு போகும், அது எக்ஸாமுக்கு படிக்குது. என்ன எக்ஸாம்? எங்கள் அண்ணனுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, அதுக்கு தான் படிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்கள் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க அம்மா அப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறீங்க. தென்
உங்கள் அண்ணனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சமையலில் அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? அந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. நீங்கள் என்ன அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு நான்வெஜ்னால் அவ்வளோ பிடிக்கும். நான்வெஜ்ஜில் என்ன பண்ணாலும் நல்லாவே சாப்பிடுவான் அப்படின்னு சும்மா சொல்லுது இந்த பொண்ணு. நீங்கள் உனக்கு எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும் அப்படின்னு சும்மா சொல்லுதா. நீங்கள் அவள் கூட ஹைஃபை போட்டு எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இதெல்லாம் நம்ம ஜெயகோப் கவனிச்சுட்டு தான் இருக்கான் டிவி பார்க்குற சாக்கில். ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது கேட்கல. ஆனால் அவங்க தங்கச்சி கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு மட்டும் தெரியுது. எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சும்மா தான் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே உட்காந்துருக்கான். நீங்களும் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவள் சமைச்சு தந்ததெல்லாம் சாப்பிட்டு அங்கே தான் கிளம்ப போகிறீங்க. அந்த பொண்ணு பாயின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு. நீங்கள் ஜெயோப்பை பார்த்து கால் பண்ணு அப்படின்னு சும்மா சிக்னல் பண்ணிட்டு அங்கேருந்து உங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. நம்ம ஜெயோப்புக்கு இப்போ தான் மூச்சே வருது. இருந்தாலும் இவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் சிரித்த மாதிரியே உள்ளே போயிடுறான். தென் என்ன டேஸும் பாஸ் ஆகுது. உங்கள் லவ் லைஃப் நல்லாவே போகுது. ஆனால் என்ன ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிங்க. உங்கள்கிட்ட நடக்கிற சின்ன சின்ன மாற்றம் கூட உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? கொஞ்ச நாள் பாஸ் ஆகுது, லைக் ஒரு 6 days அந்த மாதிரிலாம் பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே மீட் பண்ணுற ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே அவ்வளோ ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்படி யாராவது வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓடி போய் ஒழிஞ்சிக்குவீங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நம்ம ஜெயகோப்பும் வர்றான். நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஆமாம், நானும் ரொம்ப நாளாக கேட்கணுன்னே இருக்கேன். சும்மா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்குற, சரி உனக்குன்னு என்ன எய்ம் இருக்குது அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜெயகோப் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆம்பிஷனா எனக்கே தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் தெரிலன்னு என்னப்பா அர்த்தம்? அப்புறம் எப்படி உன்னை நம்பி நான் என் பிள்ளையை பெற்றுக்கிறது அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவன் சிரிக்கிறான். இப்படி சிரித்து மடுப்பாத, இன்றைக்கி சொல்லி தான் ஆகணும். சொல்லு, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி? உங்கள் மேலே அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா, நீங்கள் என்ன ஏதாவது மூவி பார்த்துட்டு வந்தியா, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் பேசுன்னு சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இல்லை, நிஜமாகவே உங்களை இப்போல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் லைட்டாக வெக்கப்படுறீங்க. நம்ம ஜெயகோப் வெக்கப்படுறீங்களா என்ன அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் இல்லையே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப் உங்கள் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரிலங்க, லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் வசதியாக வளர்ந்த பொண்ணு, அதுக்கேற்றாப்புல உங்களை பார்த்துக்கணுன்னு தோணுது. ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் நம்ம ஜெயகோப்போட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, எனக்கு வசதியான வாழ்க்கை வேணாம் ஜெயகோப், உன் கூட பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை போதும். நீ என்னை வசதியாக வச்சுக்கணும்னு நினைக்காத, ஹாப்பியாக மட்டும் வச்சிரு போதும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப் உங்கள் ஃபோகட்டில் கிஸ் பண்ணிட்டு, அதுக்கு தான் என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். வீட்டில் எல்லோரும் என்ன ஆசைப்பட்றாங்க? லைக் என் பையன் இந்த மாதிரி ஆகணும் உங்கள் அம்மா எதுவும் சொன்னது இல்லையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா, நீங்கள் அப்படி என்ன சொல்லுவாங்க? ஒரு நாள் டாக்டர் ஆகணுவாங்க, இன்னொரு நாள் கலெக்டர் ஆகணுவாங்க. என்கிட்டேருந்து அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சும்மா சொல்கிறேன்னா, நீங்கள் ஆமாங்க, என்றைக்குமே பிள்ளைங்கக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது பெரிய விஷயம்லாம் இல்லை. அவங்கள மனசில் வச்சுட்டு நீ கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், உன்னால் அந்த விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் நீங்கள் நல்லா படிக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும், நான் பாஸ் ஆனதே பெரிய விஷயம் அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா, நீங்கள் யார் சொன்னால் நான் நல்லா படிப்பேன்னு அப்படின்னு சும்மா சொல்கிறான். படிக்காமல் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நல்ல இடத்துல வேலை பார்க்குறீங்க, நல்ல சம்பளமும் வாங்குறீங்க அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா, நீங்கள் ஜெயகோப் எனக்கு
என் அம்மா சாகுறதுக்கு முன்னாடி வரையும் படிப்பு சுத்தமாக மண்டையில் ஏறாது. நானும் எப்போ பார்த்தாலும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். எங்கள் அம்மாவும் என்கிட்ட படின்னு சொல்லியே வாழ்க்கையவே முடிச்சிட்டாங்க. அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப் உங்கள் கையை அழுத்தி பிடிக்கிறான். நீங்கள் என் அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும்னு ஆசை, நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. அதை அவங்க போனதுக்கப்புறம்தான் நான் ரியலைஸே பண்ணேன். அவங்களுக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். நானும் பாஸ் ஆகிறது பெரிய விஷயந்தான், என்னாலே முடியும்ன்றப்போ ஏன் அது உன்னால் முடியாது? நீ டிகிரி வச்சுருக்க, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண, ஒன்று போலீஸ் ஆகு, இல்லை உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகு. நானும் கலெக்டரோட ஒய்ஃபுன்னு வெளியே பெருமையாக சொல்லுவேன். அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம ஜேகோப் சிரிச்சுக்கிட்டே, என்னால் முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானா? நீங்கள் முடியும்னு நீ நம்பினா எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப், சரி ட்ரை பண்ணுறேன், ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா? உன்னை விட்டு நான் எங்கே போக போகிறேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப், இப்போ உங்கள் ஐ கான்டாக்டில் ஒரு மாதிரி அடித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா? மேபி பூ வச்சுருக்கிறதுனால இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் வைக்க மாட்டீங்களே. வைக்க மாட்டேன்தான், உன் தங்கச்சி தான் வச்சு விட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. என் தங்கச்சி கூட ரொம்ப க்ளோஸோ? உன்னை விட அவள் கூட ஜாஸ்தியாக க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஓ சரி அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார்றானா? நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மேன் பொசசிவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி ஸ்டில் டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருக்கானா? நீங்கள் அவன் மடியில் உட்காந்துட்டே, நாற்றுனாரை எப்போயே கரெக்ட் பண்ணி வச்சா தானே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப்பும் இப்போலாம் தேடிட்டான், உங்களுக்கு கிஸ் பேக் வந்து பண்ணுறான்.